ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்கேஸ் டைம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் ஆப்ஷனை வச்சு எப்படி நம்ம ஒரு ரேம் கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்லாண்டட் அண்ட் கர்டைன் வால் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்குறத கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு நார்மல் ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு ஃப்ளோர் ஏரியா நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே நான் ஒரு ஃப்ளோர் ஏரியா நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஈஸ்ட் எலிவேஷனுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து லெவல் 2 வந்து 2 மீட்டர்ஸில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து லெவல் 2 வரைக்கும் நான் இப்போ ஒரு ரேம்ப் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி பண்ணுவோம்னா, இந்த ரேம்ப் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மாடிஃபை டேப்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த லைன் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து ஒரு நார்மல் ரேம்ப் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதாவது பேஸ் லெவல் டு டாப் லெவல் போகிறதுக்கு நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஈஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேம்ப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ அதை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 3D ஆப்ஷன் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை ஷேடரில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு ரேம்ப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுலேயே இன்னொரு மெத்தட் தான் நம்ம வந்து அந்த ஃப்ளோர் ஆப்ஷனை வச்சு கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இப்போ நம்ம அந்த ஃப்ளோர் ஆப்ஷனை வச்சு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மறுபடியும் லெவல் 1 போய்க்கோங்க. லெவல் 1 போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃப்ளோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம வந்து எடிட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ எனக்கு அந்த ரேம்போட விட்த் வந்து நான் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பிக் லைன் எடுத்துகிட்டு நான் வந்து ஆப்செட் வச்சுக்கிறேன். ஆப்செட் 2 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 2 மீட்டர்ஸ் வேண்டாம், இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் வந்து ஒரு 1.5 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 1.5 வச்சுட்டு நான் 2 சைடும் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ட்ரிம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் பிரேக் ஆயிரும். ஓகேங்களா, அதனால் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம இந்த ஏரியாவில் வந்து லேண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா. அதனால் இப்போ நீங்கள் வந்து லேண்டிங்க்கு வந்து இப்போது 1.5 மீட்டர்ஸ் வித்தை நான் வச்சுடுறேன். $1.5 மீட்டர்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் மறுபடியும் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா. நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு ரேம்ப், அதாவது ஒரு பிளானில் ரேம்ப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஓவராலாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன காமிக்குது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த கிரியேட் பண்ணியிருக்க ஃப்ளோர் ஏரியாவும் அதாவது ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஃப்ளோர் ஏரியாவும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ரேம்ப் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளோரு மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அது 3Dயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ள வந்து மெர்ஜ் ஆயிருக்கும். ஓகேவா, இப்போ இதை நம்ம எப்படி ரேம்பாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த 3D ஆப்ஷன் இதை நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இதில் வந்துட்டு இந்த ஃப்ளோர் இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து மாடிஃபை சப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை நான் வந்து உங்களுக்கு ஒயர் ஃப்ரேமில் வச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஹைட் வந்து லெவல் 2ல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ எனக்கு அந்த லேண்டிங் ஸ்பேஸ் வந்து 1 மீட்டரில் வேணும். ஓகேங்களா, 1 மீட்டர், ஏன்னா அந்த 1 to 2 மீட்டர்ஸில் அந்த பாதி வந்து 1 மீட்டர் இல்லையா. அதனால் நான் இப்போ அந்த 1 மீட்டரில் லேண்டிங் வச்சுட்டு அந்த ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ரேம்ப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆஸ் லைக் நம்ம இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த 2 எட்ஜஸ் வந்து எனக்கு வந்து அந்த டாப் கான்ஸ்டன்ட்டில் வேணும். ஓகேவா, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாடிஃபை எலிமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் அதில் நம்பர் காமிக்கும். உங்களுக்கு வந்து 0ல் இருக்குது எனக்கு. ஓகேவா, இப்போ எனக்கு இது வந்து டாப் கான்ஸ்டன்ட் 2 மீட்டர்ஸில் போகணும் இல்லையா. அதனால் இப்போ 2 என்டர் பண்ணுங்கள்.
என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது வந்து அந்த 2 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அந்த இன்னொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து பண்ணணும். 2 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து இந்த ரேம்ப் வந்து ரைஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் அந்த மாடிஃபை எலமெண்ட்ஸில் போயிட்டு ஆட் பாயிண்ட் கொடுக்கணும். இந்த ஏரியா ஏன்னா நமக்கு வந்து இந்த ஏரியாவில் எனக்கு வந்து ஒரு லேண்டிங் ஏரியா வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி எனக்கு இங்கே வேணும் இல்லையா. அதனால் இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைனுக்கு பேரலாக நம்ம இங்கே வந்து பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஃப்ளாட் பண்ண முடியும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லெவல் 1க்கு போய்க்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நேராக இங்கே ஒரு பாயிண்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து அந்த லேண்டிங் ஏரியா இல்லையா, அந்த லேண்டிங் ஏரியா எந்த ஹைட்டில் வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம லெவலில் பார்க்குறப்ப நமக்கு வந்து 1 மீட்டர் ஹைட்டில் எனக்கு வந்து வேணும். கரெக்டாக? இப்போ நான் அந்த பாயிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து 1 டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அது வந்து 1 மீட்டர் ஹைட்டில் அந்த பாயிண்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த 4 சைட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு பண்ண இல்லையா, அதே மாதிரி இந்த 4 பாயிண்ட்ஸுக்கு நம்ம வந்து இப்போ பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து எல்லாமே 1 மீட்டர் ஹைட்டில் நான் வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணி வைங்க. சில சமயம் அந்த பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகாது. அது பாயிண்ட் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. உங்களுக்கு வந்து அது ஆப்ஷன் வந்து அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் இதுக்கு வந்து 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்கும் நான் வந்து 1 மீட்டர் ஹைட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம 3Dயில் போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாக ஹைட் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒயர் ஃப்ரேமில் இருக்கு, நான் உங்களுக்கு ஷேடரில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்து ஒரு ரேம்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து 0ல் இருக்குது. அதாவது என்னென்னா அந்த பேஸ் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இப்போ நம்ம அந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது 1 மீட்டர் ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த லேண்டிங்கோட ஹைட்டை வந்து நம்ம வந்து 1 மீட்டர்னு செட் பண்ணதுனால நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரேம்ப் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹைட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரேம்ப் வந்து எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்ற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு நான் இது வந்து எனக்கு 2 மீட்டர் ஹைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த பாயிண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லேண்டிங்கை மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஒரு ரேம்ப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷனல் மெத்தட் தான். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஆப்ஷனை வச்சுட்டு வெறும் ரேம்ப் மட்டும் தான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன மாதிரி ஷேப்ஸ்லாம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அதோட ஹைட்டை நீங்கள் வந்து டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஃப்ளோர் ஏரியா சூஸ் பண்ணிட்டோம். ஃப்ளோர் ஏரியா சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரேம்ப் மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 3Dயில் போயிட்டோம். 3Dயில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபை சப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும். அதுக்கு மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்னென்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பிளான் வந்து என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா அந்த லேண்டிங்குள்ள ஏரியா, அதாவது அந்த ரேம்க்குள்ள லேண்டிங் ஏரியா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கும். அதனால நமக்கு வந்து இந்த 2 பாயிண்ட், அதாவது இப்போ நான் மார்க் பண்ணுற 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதில் ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்காது. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லெவல் 1ல் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு பேரலா நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த லெவல் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது அந்த லெவல் வந்து எவ்வளோ ஹைட்டில் வச்சிருந்தோம் நம்ம, ஏன்னா நம்ம வந்து லெவல் 2 வந்து 2 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் தான் வச்சிருந்ததுனால நம்ம லேண்டிங் வந்து 1 மீட்டர் ஹைட்லேயே நம்ம வந்து வச்சுட்டோம். ஓகேங்களா? இதில் மெயினானது என்னன்னா, நீங்கள் வந்து இந்த 2 பாயிண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, இதை ஆட் பண்ண நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பாயிண்டால தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு ரேம்ப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த எந்த ஃப்ளைட் வந்து அதோட டாப் கான்ஸ்டன்ட் போகணுமோ அந்த ஃப்ளைட்டோட 2 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து 2 மீட்டர்ஸ் ஹைட்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரேம்ப் மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அட்லாஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கேஸ் டைமுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.